சாமி கும்பிட்டு சிவனை பார்த்துட்டு சிவமயமாக இருக்கும். ஃபைனலி நாங்கள் வந்து ஈஷா வந்துட்டோம். நம்ம ஜாலியாக இருக்குது. இவன் ஒரு பைத்தியங்கோழி பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். அவனை பற்றி கலந்துக்காதீங்க. நாங்கள் வந்து ஈஷா வந்துட்டோம். உள்ளே போகிறோம். உள்ளே ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம். சும்மா பொறுக்கிட்டு வர்றதுனா முடிஞ்ச எடுத்து போடுறோம். ஓகே போய் பின்னாடி சிவன் இருக்காரா? ஃபோட்டோ வீடியோ. A few moments later. ஃபைனலி போயிட்டு வந்து உள்ளே விடல. ஃபுல்லாக ஃபோன் அலோவ் பண்ணல சொன்ன மாதிரியே. நாம் போயிட்டு வந்து பார்த்துட்டு இன்னும் ஆனால் இது பார்க்கல. அந்த சிவன் இதுன்னு பார்க்கல. போகிறப்ப பார்த்துட்டு மேகி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் உங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சாகர் உனக்கு ஓகே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி தான் பேசுவேன். சாப்பாடை பார்த்தா எங்களுக்கு கண்டு தெரியாது. மேகிக்கு தான் இந்த தலை போட்டுட்ருக்காரா? நம்ம மேகிக்கு தலை போட்டுருக்கேன். சாகர் ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்தான். கொள்ளு நோக்க காரம் கொடுத்துருப்பான். நாட்டுக்கு சரியான காரம். நம்மளோட காரம் இல்லை, இங்கே ரொம்ப காரமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு காரமே இல்லைங்கிறான். நீ பேசலான்னு நினைக்கிறேன். நான் போய் பேசுகிறேன். நான் தண்ணி குடிச்சேன். என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? மேகிக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். மேகி வந்துருச்சு. ஆனால் சரி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் இப்படி தான் இருக்குது. சைடில் இந்த சைடு நல்லா இருக்கு. மேலே ஸ்கை நல்லா ப்ரிட்டியாக இருக்கு. இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு. எல்லா பக்கமும் மழையாக இருக்கு. அதை விட மழை பெய்யுது. எப்படி தெரியுமா? வெயில் அடிக்குது, கீழெல்லாம் கால் சொடுது, அப்போ மழை பெய்யுது. நாங்கள் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு கூப்பிட்றோம். டாட்டா. கக்கு உனக்கு தொண்டியில். இப்போ நாங்கள் வந்து ஈஷாவுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஈஷா. அது வந்து சாகருக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டினா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என் ஹாஸ்டலையும் சரி எதையுமே சரி. நித்யா உள்ள வாங்க. வந்து இந்த சைடில் பார்த்துட்டு இருக்கு. எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. யூஸ் அடையே நில்லுங்க. சிவனோட ஒரு கிளிக். சிவன் நினைப்பாரு. வேற வேலை இல்லை எனக்கு. இப்போ வாங்கிட்டு எனிவேஸ் சரி ஓகே. நைஸ் டே. நிறைய விளாக் பண்ண முடியல, பட் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஆமாம், சூப்பராக இருக்காங்க. சுற்றி நல்ல ஆமாம், ஒரு பீஸ்ஃபுல் மென்டாலிட்டி கிடச்சிது அந்த இதுக்கு. காணாமையா அவரை பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்களா? பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? पूरा बुक पैच वर्क का ही है. पूरा बुक का?
அப்புறமே ஆமாம். ஓகே. ஒழுங்காக இறங்கலன்னா இப்போ விழுந்து மண்டையை வாங்கிடுவோம். ஒழுங்காக இறங்குறோமா இல்லையா? சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட். ஸோ நாங்கள் போயிட்டு வீல் ரெக்கார்ட் தவி வாங்கின புது கிராஃப்ட் டாப். புது டாப்பும் வாங்கி இங்கேயே போட்டுட்டேன். ஆர்வம் தாங்காமல். அதனால் யா டாட்டா. ஹாய் வணக்கம். நாங்கள் இப்போ ஒக்கடம் லேக் வந்திருக்கோம். ஒக்கடம் லேக் வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணல போல. ஆமாம், நாங்கள் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தது தான். ஒன்றும் இங்கே இருந்தால் அதுக்கு டைமில் பார்த்துட்டு வந்துருக்கோம். நல்லா காற்று சாரை மலை சாரல் வந்து லைட்டாக அடிக்குது. டஸ்ட்டும் ஆனால் அதே லெவலுக்கு இருக்குது. கண்ணு ஃபுல்லாக ரொம்ப அடிக்குது. நாங்கள் ஒக்கடம் லேக்கில் இருக்கோம் இப்போது. ஆமாம், எங்களுக்கு ஆப்போசிட்டில் லேக் இருக்குது. இப்போ பின்னாடி பார்க் இருக்குது. ஆனால் நாங்கள் மழை வேறு பெய்யுது. இந்த ஊரில் வெயில் அடிக்குது, இருக்குது, மழையும் பெய்யுது. ஸோ யா அடுத்து வந்து நாங்கள் டவுன் ஹால் போகிறதா இருக்கோம். அப்படியே திரும்புங்க. அப்படியே எல்லாரும் இருங்க தேவையே இல்லை. எப்படின்னா இல்லை 3 பேரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும்ல. முடி பறக்கும் பப்பரப்பான்னு தான். ஃபோட்டோ எடுப்போம். லேக்கு தர்ற மாதிரி ஃபோட்டோ எடுப்போம். உனக்கும் அது தேவை தானே? இப்படிதான் தெரியுது. எங்கள் மண்டையை வந்து கண்டுக்காதீங்க. இக்னோர் பண்ணி. ஆமாம், இக்னோர் தட். நம்ம வாழ்க்கையே அப்படி தான் மாமி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி ஏன் இன்பத்தை மட்டும் அனுபவிச்சோம்னா துன்பம் வரப்ப கசப்பாக இருக்கும். சரி, ஏதோ தத்துவம் பேசுகிறான். பேசி எடுத்து போட்டோம் இன்னைக்கு. சரி, ஓகே. க்ளோஸ்அப்லாம் காட்டாதீங்க, பயந்துருவாங்க. சரி, ரைட்டு. அப்புறம் வேறு ஏதாவது சொல்ல வரீங்களா? இப்போ நித்யாவுக்கு டாப் பார்க்க போயிட்டுருக்கோம். அது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால கடைசியாக பெட்டராக இருக்கும். ஆமாம், ஸ்டூடியோ ரவுண்ட் போவோம். அப்புறம் நாங்கள் திருப்பூர்லேயே வாங்கிக்குவோம். திருப்பூர்லேயே நல்லாயிருக்கும். 2-3 கடை நான் தேடி திருப்பூர்லேயே நான் கூட்டிகிட்டு போய் வாங்கிக்குவேன். ஆமாம், அவ்வளோதான். இங்கே ஒன்றும் பெருசாக நாங்கள் வாங்க போகிறது இல்லை. சாகர், நித்யா. இப்போ நாங்கள் வந்து ஃபைனலி எங்கள் ட்ரிப்பெல்லாம் முடிச்சு திண்டுக்கல் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்துட்டு ரீச் ஆக போகிறோம். நான் வந்து ஒரு சில்லற வேலையாக வந்தேன். அதனால் எங்களுடைய பேப்பருக்கு வந்துட்டேன். ஆமாம், அதில் சில்லற வேலையாக கவி வந்து டிசி வாங்க வந்திருக்கா. அவளுக்கு எனக்கு இல்லை, நான் டிசி ஆசைதான். ரொம்ப ஆசைதான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓடணும்னு. பட் அப்பா பணத்தை கட்டிட்டாரு. இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணால் சிறப்பு கல்வி அடிப்பார். அதனால் நாங்கள் வந்து இப்போ வரோம். இப்போ பர்கர் மேன் கிட்டே இருக்கோம். தெரியாது, வெயில் அடிக்குது. சரி, ஓகே. இந்த ட்ரிப் வந்து இதே நிறைவடைகிறது. சைனிங் ஆஃப் சாகர். பை பாய்.